இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் திருவொற்றியூர் பட்டினத்தார் கோயில். இன்றைக்கு மனிதர்களான நாம் அனைவரும் ஒரு மாயா உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். எவையெல்லாம் நிரந்தரம் அல்லவோ அல்லது அழியக்கூடியதோ அதன் மேல் பற்று கொண்டு வாழ்கிறோம். யோசித்து பாருங்கள், பணம் நிரந்தரமா? எத்தனையோ செல்வந்தர்கள் தங்கள் பின்னாட்களில் எல்லாம் இழந்து ஓட்டாண்டிகளாக திரிந்திருக்கிறார்கள். அப்படியானால் பாசம் நிரந்தரமா? பாசம் என்பதெல்லாம் ஒருவரிடம் இருக்கும் பணத்தை பொறுத்தது. எல்லாம் வேஷம். வேண்டும் என்றால் கொண்டாடுவார்கள், வேண்டாம் என்றால் விலக்கித் தள்ளுவார்கள். இதையே தான் வாழ்ந்த காலத்தில் உணர்ந்து உண்மையானதும் உறுதியானதும் சிவப்பரம்பொருள் ஒன்றே என்று அறிந்து தெளிந்தவர் பட்டினத்தார். இந்த மகான் பிறந்தது பூம்புகார் என்கிற காவிரி புகும் பட்டினம். தற்போது சமாதி கொண்டிருப்பது சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய திருவொற்றியூர். சிவலிங்க சுரூபமாக இன்றைக்கும் பட்டினத்தார் அருள் புரிவது இந்த ஆலயத்தில்தான். வாருங்கள், திருவொற்றியூர் பட்டினத்தார் ஆலயத்தை தரிசிப்போம். பறந்து விரிந்த வங்காள விரிகுடாவில் கடலின் கரை ஓரத்தில் திருச்சமாதி கொண்டிருக்கிறார் பட்டினத்தார். இங்கே ராஜகோபுரம் கிடையாது. எப்படியெல்லாம் அவர் எளிமை கொண்டு வாழ்ந்தாரோ அதே போல அவரது திருச்சமாதியையும் நம்மால் தரிசிக்க முடிகிறது. பட்டினத்தார் ஆலயத்தை தரிசிப்பதற்கு முன் அவரது வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சோழர்கள் காலத்தில் மிகச் சிறந்து விளங்கிய கடற்கரை பட்டினம் காவிரி புகும் பட்டினம் என்கிற பூம்புகார். இந்த நகரத்திலே ஒரு தம்பதியர், சிவனேசர், ஞான கமலாம்பிகை. இந்த தம்பதியருக்கு அனைத்து வளங்களும் அமையப்பெற்றும் புத்திரப்பேறு மட்டும் அமையவில்லை. இவரது தொழில் கடற்கரை வாணிபம். அதாவது பொருட்களை இங்கிருந்து அயல் நாடுகளுக்கு எடுத்துச் செல்வது, அங்கிருந்து பொருட்களை இங்கே கொண்டு வருவது. கப்பல்கள் மூலமாக இந்த வியாபாரத்தை நடத்தி வந்தார் சிவனேசன். நொடுநாள் குழந்தை இல்லை அல்லவா? ஒரு நாள் திருவெண்காடு சிவாலயத்திற்கு சென்றார். அங்கே லிங்க சுரூபத்தில் உறைந்து வரும் திருவெண்காடனிடம் தங்களது பிரார்த்தனையை இந்த தம்பதியர்கள் தெரிவித்தனர். அதன் பிறகு இறைவன் அருளால் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற பட்டினத்தார். திருவெண்காடு ஈசனின் அருளால் பிறந்த காரணத்தினால் அவருக்கு திருவெண்காடர் என்பது பெயராயிற்று. திருவெண்காடருக்கு 16 வயது இருக்கிற போது சிவகலை என்கிற நங்கையை மணம் முடித்து வைத்தார்கள். இல்லறம் இனிமையாகச் சென்று கொண்டிருந்தது. தகப்பனார் தனது சிறு வயதிலேயே இறந்த காரணத்தினால் வியாபாரத்தை தொடர்ந்து எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பு இந்த திருவெண்காடருக்கு வந்தது. இவர்தான் பின்னாட்களில் பட்டினத்தார் என்று அறியப்பட்டார். வியாபாரத்தில் மூழ்கி இருக்கிற போது பணத்தின் மேல் மட்டுமே கவனத்தை கொண்டிருந்தார். எத்தனை வருமானம் கிடைக்கிறது, எத்தனை வருமானம் ஈட்ட முடியும் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது. திருவெண்காடர் சிவகலை தம்பதியர்களுக்கும் நெடுநாட்கள் புத்திரப்பேறு அமையவில்லை. ஒரு நாள் திருவெண்காடர் திருவிடை மருதூர் சென்று மகாலிங்க சுவாமியிடம் தனது பிரார்த்தனையை வைத்தார். இறைவனின் கணக்கு என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? இன்னொரு தம்பதியர் சிவஸ்வரூபர், சுசீலை. இந்த தம்பதியர்கள் தங்களது காலத்தில் சிவன் சேவை மட்டுமே கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். சிவனுக்கு சேவை புரிவது,
சிவனடியார்களுக்கு சேவை புரிவது என்று மட்டுமே வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு ஒரு திருக்குமாரன். அந்த திருக்குமாரன் பெயர் மருதவாணன். ஏழ்மையில் இருக்கின்ற காரணத்தினாலும் வறுமை தங்களை சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினாலுமே இந்த சிறு குழந்தை மருதவாணனை சிவசொருமர் சுசீலை தம்பதியர்களால் வளர்க்க முடியவில்லை. அந்த நேரத்தில் இறைவன் தனது கணக்கை மாற்றுகிறான். ஒரு நாள் சிவசொருமர் கனவில் ஈஸ்வரன் தோன்றி, உனக்கு இருக்கக்கூடிய மகனான மருதவாணனை திருவெண்காடருக்கு தத்து கொடுத்து விடு என்று சொல்கிறார். அதே நாளில் திருவெண்காடரின் கனவிலும் தோன்றி, இதுபோல திருவிடை மருதூரில் உனக்கான குழந்தை காத்திருக்கிறது, அந்த குழந்தையை நீ தத்தெடுத்துக்கொள் என்கிறார் ஈஸ்வரன். அதன்படி அடுத்த ஒரு சில நாட்களில் மருதவாணன் தத்தெடுக்கப்பட்டான். திருவெண்காடர் இல்லத்திலேயே வளர்ந்தார். ஏழ்மையில் வாழ்ந்த அந்த சிறுவன் மருதவாணன் மிகப்பெரிய கோடீஸ்வரரான, மிகப்பெரிய தனவந்தரான திருவெண்காடர் இல்லத்திலேயே வளர ஆரம்பித்தான். மருதவாணனுக்கு வயதாகிக் கொண்டு வந்தபடியால் தந்தையின் தொழிலை தானே பார்த்துக் கொள்வதாக கூறினான். அதன்படி கப்பலில் செல்கின்ற வேலை திருவெண்காடருக்கு குறைந்தது. மகன் மருதவாணனே கப்பலில் பயணித்தான். வியாபாரத்தையும் கவனித்துக் கொண்டான். ஒருமுறை எண்ணற்ற பொருட்களுடன் அயல் தேசத்துக்கு சென்ற மருதவாணன் ஒரு சில மாதங்களில் காவிரி பூம்பட்டினம் திரும்பினான். திரும்பியதும் ஒரு பேழையை தாயிடம் கொடுத்துவிட்டு வெளியே சென்று விட்டான். மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான்? எத்தனை மாதங்களாக வியாபாரத்தில் இருந்தானே, நவரத்தினங்கள் காணப்படும், தங்கமும் பொன்னும் மணியும் காணப்படும் என்று அந்த பேழையை திறந்தார் தந்தையான திருவெண்காடர். ஆனால் அதில் என்ன இருந்தது தெரியுமா? வரட்டி. பசும் சாணத்தால் தயாரான வரட்டியும் தவிடும் அந்த பேழையில் காணப்பட்டது. என்னடா இது, பொன் இருக்கும், பொருள் இருக்கும் என்று திறந்தால் வரட்டியும் தவிடும் காணப்படுகிறதே என்று கோபமான திருவெண்காடர் அவற்றை வீசி எறிந்தார். அவற்றை வீசி எறிந்தபோதுதான் அடியிலே ஒரு ஓலை இருப்பதைக் கண்டார். அந்த ஓலையை அவசரமாக கையில் எடுத்தார். அதில் எழுத்துக்கள் காணப்பட்டன. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறார் திருவெண்காடர். அந்த ஓலையிலேதான் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்கிற வாசகங்கள் காணப்பட்டது. அப்போதுதான் உணர்கிறார் தந்தையான திருவெண்காடர், மகனாக வந்து தன்னை மாற்றியது அந்த சர்வேஸ்வரனே என்பதை உணர்ந்தார். பொருள் புரிகிறதா? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று சொன்னால், காதருந்த ஒரு ஊசியை கூட நமது கடைசி காலத்தில் நம்மால் மேலே எடுத்துச் செல்ல முடியாது. நாம் இறந்த பிறகு எதையுமே இந்த உலகத்திலிருந்து எடுத்துச் செல்ல முடியாது என்கிற பொருள் பொதிந்த வாசகம்தான் அந்த ஓலையில் காணப்பட்டது. எத்தனை செல்வங்கள் இருந்தும், எத்தனை பணம் இருந்தும் நாம் என்ன செய்ய போகிறோம்? இவற்றை கொண்டு செல்லவா முடியும்? இத்தனை கப்பல்கள் வைத்திருக்கிறோமே, இத்தனை ஆடம்பரமான மாளிகை வைத்திருக்கிறோமே என்றெல்லாம் தெளிந்து அனைத்தையும் உதறினார். தனது செல்வங்களை தான தர்ம காரியங்களுக்கு எழுதி வைத்தார். எல்லாவற்றையும் பூர்த்தி செய்துவிட்டு கட்டிய கோவணத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார். அப்போதுதான் அவர் பட்டினத்தார் என அழைக்கப்பட்டார். காவிரி புகும்பட்டினம் அவரது ஊர் என்பதால் பட்டினத்தார் என்கிற பெயர் அவருக்கு வந்தது. அத்தனை செல்வங்கள் இருந்தும் அனைத்தையும் தான தர்ம காரியங்களுக்கு பட்டினத்தார் எழுதி கொடுத்தது அவர்களது குடும்பத்தாருக்கு பிடிக்கவில்லை. அதிலும் அவரது சகோதரி, அந்த சகோதரி பட்டினத்தாரை வெறுக்க துவங்கினாள். எப்பேற்பட்ட குடும்பம், எப்படியெல்லாம் வாழ்ந்த குடும்பம்! இத்தகைய செல்வச் செழிப்பில் இருந்தவர் வெறும் கோவணத்துடன் செல்வதா? இனி இந்த உலகத்தில் இவர் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்த அந்த சகோதரி சகோதரனையே கொல்லும் அளவுக்கு சென்று விட்டாள். தனக்கு பணம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தனது குடும்பம் இப்படி தத்தளிப்பதை பார்த்து அவள் பொறுமினாள். ஒரு நாள் பட்டினத்தாரை தனது இல்லத்திற்கு விருந்து சாப்பிட அழைத்தாள்.
என்ன விருந்து தெரியுமா? அப்பம் சுட்டு வைத்தாள். அன்றைய தினம் அப்பம் சாப்பிடுவதற்காக சகோதரியின் வீட்டிற்கு வருகிறார் பட்டினத்தார். அந்த அப்பத்திலே விஷத்தை தடவி கொடுக்கிறாள். இந்த விஷத்தை சாப்பிட்டவுடன் பட்டினத்தார் இறந்து மடிவார், தங்களது குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும் என்று நினைத்தாள் அந்த சகோதரி. அந்த அப்பத்தை கையில் வாங்கியவுடனே பட்டினத்தாருக்கு தெரிகிறது இதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்று. இறைவனின் பரிபூரணமான அருளை பெற்றவர் அல்லவா பட்டினத்தார். இப்போது இறைவன் சகலவிதமான கலைகளையும் அவருக்கு கொடுத்து விட்டான். இந்த உலகத்திலே எது நிரந்தரம் என்பதையும் உணர்த்து விட்டான். இது தெரிந்த பிறகு அந்த அப்பத்தை கையில் வாங்கியவர் சகோதரியின் வீட்டின் மேலேயே எரிந்தார். வீட்டு ஓட்டில் விழுந்தது அந்த அப்பம். அப்போது சொல்கிறாராம் பட்டினத்தார், தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்கிறார். இந்த வாசகம் சொல்லி முடித்த மறுகணம் அந்த வீடானது தீப்பற்றி எரிகிறது. அங்கிருந்து அகல்கிறார் பட்டினத்தார். வாழ்க்கையிலே நாமெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? செல்வம் இருந்தால் சிறப்பான வாழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே பட்டினத்தார் செல்வங்களையெல்லாம் துறந்து அதில்தான் சிறப்பான வாழ்வு இருக்கிறது என்று அனைத்தையும் துறந்து சிவாலயம் சிவாலயமாக சென்றார். தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார். கோவில் வாசலில் தங்கினார். சத்திரத்து திண்ணைகளில் படுத்தார். தெருவோரங்களில் உறங்கினார். இப்பேற்பட்ட ஒரு காலத்தில்தான் சோழ மன்னன் ஒருவன் பட்டினத்தாரை பார்க்கிறான். அந்த பட்டினத்தாரை பார்த்தவுடன், இவர் எப்பேற்பட்ட செல்வந்தர், இவர் எதற்காக கட்டிய கோவணத்துடன் செல்ல வேண்டும் என்று வியந்து பார்க்கிறான். பட்டினத்தார் அப்போது அந்த தெருவில் ஒரு திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். குதிரையில் சென்று கொண்டிருந்த சோழ மன்னன் குதிரையை விட்டு இறங்கி பட்டினத்தார் அருகே வருகிறான். வந்தவன் பட்டினத்தாரை பார்த்து கேட்கிறான், ஐயா, தாங்கள் எப்பேற்பட்ட செல்வந்தர், எதற்காக இத்தனை செல்வத்தை துறந்து ஓட்டாண்டியாக திரிகிறீர்கள்? கட்டிய கோவணம்தான் ஆடையா என்று கேட்கிறான் சோழ மன்னன். இதில் என்ன ஆனந்தம் இருக்கிறது, நான் தெரிந்து கொள்ளலாமா என்றும் சோழ மன்னன் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான். பட்டினத்தார் புன்னகைத்தார். இதில் என்ன ஆனந்தம் இருக்கிறது, அதுதானே உனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்கிறார். அது தெரிந்தால் எனக்கு போதும் என்கிறான் சோழ மன்னன். அப்போது பட்டினத்தார் சொல்கிறாராம், மன்னனாகிய நீர் நிற்க ஒரு சந்நியாசியான நான் அமர்ந்திருக்கிறேன் அல்லவா, அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்கிறாராம். புரிகிறதா இதன் பொருள்? ஒரு சந்நியாசி என்பவர் மன்னனை விட உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர் என்பதை இந்த இடத்தில் சொல்கிறார் பட்டினத்தார். ஒரு சாதாரணமான ஒரு மானிடன் மன்னனுக்கு முன்னால் அமர்ந்திருக்க முடியுமா? அப்படியே அமர்ந்திருந்தாலும் அந்த மன்னனும் படையும் விட்டுவிடுமா? ஒரு சந்நியாசி என்கிற காரணத்தினால் பொறுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, அதுவே சந்நியாச தர்மத்துக்கு பெருமை என்கிறார் பட்டினத்தார். எல்லா சொத்துக்களையும் ஒப்படைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிற போது தாய்க்கு மட்டும் ஒரு வாக்குறுதி தருகிறார் திருவெண்காடர், அதாவது பட்டினத்தார். நீ இறக்கின்ற போது உனக்கான ஈமக் காரியங்களை நானே வந்து நடத்துவேன் என்கிறார். சந்நியாசி ஆக்கப்பட்டவர் தனது தாய்க்கு ஈமக் காரியங்களை செய்யலாமா? செய்யலாம் என்று ஆதிசங்கரரே நிரூபித்திருக்கிறார். அதன்படி கடைசி காலத்தில் தாயாகப்பட்டவள் இறந்தவுடன் பட்டினத்தார் தேடி வந்து அந்த தாயின் சிதைக்கு தீ மூட்ட முற்படுகிறார். எப்படி தெரியுமா? அங்கே அடுக்கப்பட்டிருந்த காய்ந்த விறகுகள், சந்தன விறகுகள் அனைத்தையும் அகற்றிவிட்டு வாழை மட்டைகளை கொண்டு வந்து அதன் மேல் தாயின் உடலை கிடத்தி எரியூட்டுகிறாராம் பட்டினத்தார். விறகு எரிவது எங்கே? ஒரு சாதாரணமான வாழை மட்டை எரிவது எங்கே? நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? தான் கொண்டிருந்த பக்தியாலும் சந்நியாச தர்மத்தினாலும் அந்த வாழை மட்டையை எரிய வைத்து அன்னைக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை செய்தார். இந்த உலகத்திலே மிக உயர்ந்த உறவு என்று சொன்னால் தாய்தான், அதாவது நம்மை பெற்றெடுத்தவள்.
பெற்றெடுத்தவளுக்கு உண்டான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த காரியங்களையும் நடத்திவிட்டு அந்த நேரத்தில் 10 பாடல்களை பாடுகிறார். அந்த 10 பாடல்களை நாம் படிக்க நேர்ந்தால் ஒரு தாயின் மேல் எத்தகைய அன்பை நாம் கொள்ள வேண்டும், இந்த காலத்திலே நாம் வைத்திருக்கிறது உண்மையான அன்புதானா என்றெல்லாம் நமக்கு தோன்றும். அப்பேற்பட்ட பொருள் பொதிந்த வரிகள் அவை. நமக்கெல்லாம் சேந்தனாரை தெரியும். சேந்தனார் எதோடு தொடர்புடையவர்? சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயத்தோடு தொடர்புடையவர் சேந்தனார். சேந்தனார் களி நினைவுக்கு வருகிறதா? மார்கழி மாத திருவாதிரை உற்சவம் இந்த சேந்தனாரால் தான் துவங்கியது. இந்த சேந்தனார் தான் பட்டினத்தாரிடம் தலைமை கணக்கராக இருந்தாராம். அத்துணை செல்வங்களையும் நிர்வகித்தவர் இந்த சேந்தனார். பட்டினத்தார் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வெளியேறியவுடன் இந்த சேந்தனாரை பட்டினத்தார் குடும்பத்தினர்கள் சேர்ந்து கொண்டு வைத்தார்களாம். அவர் மேல் அவதூறை வாரி இறைத்தார்களாம். நீதான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறாய், இந்த செல்வத்தை எங்கேயெல்லாம் கொடுத்தாய் என்றெல்லாம் அவருக்கு குடைச்சல் கொடுத்து அவரை சிறையிலும் தள்ளினார்களாம். சேந்தனார் பார்த்தார், நல்லது செய்ய போய் நாம் இப்படி சிக்கிக் கொண்டோமே என்று சிறையில் வருந்திக் கொண்டிருந்தார். அப்போது சன்னியாசியாக திரிந்த பட்டினத்தார் இறைவனிடம் வேண்டினாராம். சேந்தனார் நல்லவர், எனக்கு கணக்காளராக இருந்தவர், இன்றைக்கு அவரை பலரும் துன்புறுத்துகிறார்கள், சிறையிலே வாடுகிறார், நல்லவரான அவரை தாங்கள்தான் விடுவிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்ட அடுத்த சில நாட்களில் சேந்தனார் விடுதலையானார். அங்கிருந்து விடுதலையானவர் எங்கே வந்தார் என்றால் சிதம்பரத்திற்கு வந்தார். நம் அனைவருக்கும் குபேரன் தெரியும். குபேரன் என்றாலே செல்வச் செழிப்பு மிக்கவன். அந்த குபேரன் பூலோகத்தில் சிவ தரிசனம் பெற வேண்டும் என்று வேண்டினான். அதன்படி சிவனின் அருளாசியோடு பூலோகத்தில் பட்டினத்தாராக பிறப்படுத்தானாம். ஆக குபேர பகவானே பட்டினத்தாராக பிறந்திருக்கிறார். செல்வத்தின் உச்சத்தில் இருந்தவன் அதைவிட ஒரு கீழ் நிலையையும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு பிறப்பை கேட்டு பெற்றானாம் குபேரன். இன்றைக்கு திருவொற்றியூர் ஆலயத்திலே பட்டினத்தாரை வணங்குகிற போது அவர் நமக்கு எத்தகைய அருளை வழங்குவார் தெரியுமா? முக்கியமாக செல்வச் செழிப்பையும் வழங்குவார். ஏனென்றால் முற்பிறவியில் அவர் குபேரன் அல்லவா? அதனால் செல்வச் சிறப்புமிக்க வாழ்க்கையையும் நமக்கு கொடுப்பார் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. ஒவ்வொரு மகானுக்கும் இறுதி காலம் என்பது உண்டு. மனிதர்கள் அத்தனை பேருக்குமே உண்டு. என்ன ஒரு வித்தியாசம் என்றால், தாங்கள் எப்போது சமாதி ஆகப் போகிறோம் என்பது மகான்களுக்கு தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது. தன்னுடைய கடைசி காலத்தில் பட்டினத்தாரும் அவரது சீடரான பத்திரகிரியும் திருவிடைமருதூரில் இருந்தார்கள். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசித்து அந்த ஆலய கோபுர வாசலில் நித்தமும் வீற்றிருப்பார்கள் இந்த இருவரும். ஒரு கட்டத்தில் பத்திரகிரியாரை அழைத்து அவருக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் அந்த மகாலிங்கம், அதாவது சர்வேஸ்வரன். அப்போது பட்டினத்தாரும் அருகே இருக்கிறார். பட்டினத்தார் இறைவரிடம் கேட்கிறார், இறைவா, எனது சீடனுக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டீர்கள், எனக்கு எப்போது கொடுப்பீர்கள்? நானும் அந்த மோட்சத்தை அடைய ஆவலாக இருக்கிறேன், கைலாசத்திலே வாசம் கொள்ள விருப்பமாக இருக்கிறேன், எனக்கும் மோட்சத்தை தரமாட்டீர்களா என்று கேட்கிறார் பட்டினத்தார். அப்போது இறைவனாகப்பட்டவர் ஒரு கரும்பை பட்டினத்தாரிடம் கொடுக்கிறார். இந்த கரும்பு எந்த திருத்தலத்தில், அதாவது நுனிக்கரும்பு இனிக்கிறதோ அந்த தலத்தில் தான் உனக்கு மோட்சம் என்கிறார். வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? பொதுவாக நுனிக்கரும்பு என்பது உப்பு கரிக்கும், அடிக்கரும்பு என்பது சுவையாக காணப்படும். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்? நுனிக்கரும்பு எங்கே இனிக்கிறதோ அந்த இடத்திலே உனக்கு மோட்சம் என்று சொல்கிறார். அதன்படி திருவிடைமருதூரை விட்டு கிளம்பிய பட்டினத்தார் பல்வேறு திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு கடைசியாக வந்து சேர்ந்த இடம்தான் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற திருவொற்றியூர் திருத்தலம். இந்த திருத்தலத்திலே பட்டினத்தாருக்கு நுனிக்கரும்பு இனித்தது.
உடனே மகிழ்ந்தார். ஆஹா, தான் சமாதி கொள்ள வேண்டிய வேளையும் வந்துவிட்டது, அந்த திருத்தலத்தையும் நாம் அடைந்து விட்டோம் என்று தெளிந்தார். அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? அங்கே இருக்கிற இருவரை கூப்பிட்டார். இருவரும் அருகில் வந்தார்கள். தான் கீழே அமர்ந்து கொண்டார். தன்மேல் ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து மூடச் சொன்னார். ஒரு அன்னதானம் போன்ற விசேஷங்களில் மிகப்பெரிய பாத்திரங்களை நாம் பயன்படுத்துவோமல்லவா? அது போன்ற ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை கொண்டு பட்டினத்தாரை மூடினார்கள் அந்த இருவரும். அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த மூடியை அகற்றி பார்த்தால் அந்த இடத்தில் சிவலிங்கமானது காணப்படுகிறது. பட்டினத்தார் எப்படி சமாதி அடைந்தார் பார்த்தீர்களா? ஒரு இடத்தில் தான் அமர்ந்து கொண்டு பாத்திரத்தால் மூட வைத்து அந்த பாத்திரத்தை அகற்றினால் சிவலிங்க சுரூபமாக தரிசனம் தருகிறார் என்றால் இறைவனின் பரிபூரணமான அருளை பெற்றவர் இந்த பட்டினத்தார் என்பது புரிகிறதல்லவா? இந்த ஆலயத்திலே பட்டினத்தார் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். தனிச்சன்னதியில் பலிபீடம், நந்திதேவர் ஆகியோர் காணப்படுகிறார்கள். தவிர விநாயகப் பெருமானுக்கும் முருகப் பெருமானுக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் தனித்தனி சந்நிதிகள் அமைந்துள்ளன. சதுரபீட ஆவுடை மேல் நாகாபரணம் தரித்து கடலையே பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார் பட்டினத்தார். பணிவான வாழ்க்கையை நமக்கு உணர்த்தியவர் பட்டினத்தார். அவரது திருச்சந்நிதிக்குள் நாம் நுழைகிற போதும் அந்த பணிவு நமக்கு வேண்டும் என்பதற்காக இந்த சந்நிதியின் நுழைவாயிலே சற்று தாழ்வாக காணப்படுகிறது. தாழ்வான நுழைவாயிலை பார்த்தவர்கள் தலை குனிந்து அந்த திருச்சந்நிதிக்குள் செல்கிறார்கள். சிவனருள் பெற வேண்டி தன் குடும்பத்திலிருந்து வெளியே வந்தவர் பட்டினத்தார். முற்றும் துறந்தவர் பட்டினத்தார். எனவே இவரது திருச்சந்நிதியை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வைப்பதில்லை. இந்த மகானை வணங்குகிறார்கள். இந்த மகான் அவர்களையும் ஒரு நல்ல உயரத்திற்கு வாழ்க்கையில் கொண்டு செல்கிறார். இவரது திருச்சந்நிதியிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது வெகு சிறப்பு. இவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதியே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அந்த விபூதி சகலவிதமான பிணிகளையும் அகற்ற வல்லது. மனநோய் இருந்தாலும் எத்தகைய நோய் காணப்பட்டாலும் அந்த நோய்க்கு அருமருந்தாக இந்த விபூதியானது பயன்படுகிறது. திருவெண்காடர் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தன்றும் வாராவாரம் வருகிற வியாழக்கிழமை என்றும் இந்த பட்டினத்தார் திருச்சந்நிதியில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன. இவருக்கு பழங்களையே கொண்டு வந்து நிவேதனமாக செய்கிறார்கள். அந்த பழங்களையே பிரசாதமாக பெற்றுச் செல்கிறார்கள் பக்தர்கள். இவரிடம் பிரார்த்தித்தால் அறிவான குழந்தைகள் பிறக்கும். எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஆசையும் குறையும். ஆசை குறைந்து ஒரு பற்றற்ற வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் பட்டினத்தாரை நாம் அனைவரும் வணங்க வேண்டும். இவருக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனமும் மலர்பந்தல் அலங்காரமும் சிறப்பு. இவரது கடைசி காலத்தில் கரும்போடு திரிந்தார் அல்லவா? நுனிக்கரும்பு எங்கே இனிக்கும் என்று பார்த்தார் அல்லவா? இந்த ஆலயத்திலும் கரும்புகள் காணப்படுகின்றன. அந்த கரும்புகள் அற்புதமாக செழித்து வளர்கின்றன. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகப் போகிறோம் என்பார்கள். எதையும் கொண்டு போக முடியாது என்று தெளிந்து சிவபரம்பொருளை பற்றி கொண்டவர் பட்டினத்தார். ஆசை இருக்கட்டும், பேராசை கூடவே கூடாது. எளிமை இருக்கட்டும், கர்வம் கூடவே கூடாது. உணர்ந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது இவ்வளவுதான். வாழும்போது பிறருக்கு பாடமாக இருங்கள். இறைவன் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறான்.